श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री साई सत्सरिதம் அத்தியாயம் 3. சாய்பாபாவின் அமைதியும் வாக்குறுதியும், அடியாருக்கு இடப்பட்ட திருப்பணிகள், பாபாவின் நிகழ்ச்சிகள் வழிகாட்டும் விளக்குகள், அவரின் தாய் அன்பு, ரோஹிதாவின் கதை, பாபாவின் சுவையும் அமுதமான மொழிகள். முந்தைய அத்தியாயத்தில் விளக்கப்பட்டபடி சாய்பாபா தமது பூரண சம்மதத்தை தெரிவித்து கூறியதாவது: சத்சரிதம் எழுதுவது பற்றி நான் உம்முடன் முழுமையாக சம்மதிக்கிறேன். நீ உமது கடமைகளை செய்யும், சிறிதளவும் அஞ்சாதீர். என் மொழிகளில் நம்பிக்கையும் பொறுமையும் வையும். என்னுடைய லீலைகள் எழுதப்படுமானால் அறியாமல் அகலும். அவைகள் கவனத்துடன் பக்தியுடனும் கேட்கப்படுமானால் இவ்வுலக வாழ்க்கையின் உணர்வு தணிந்து பக்தி, அன்பு ஆகியவற்றின் வலிமையான அலைகள் மேலெழுப்பும். என்னுடைய லீலைகளின் ஆழத்தில் ஒருவன் மூழ்குவானால் அவன் ஞானம் என்னும் விலை மதிப்பில்லாத முத்துக்களை எடுப்பான். இதை கேட்டு இன்னொரு ஆசிரியர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். உடனே தன்னம்பிக்கை உடையவராயும் பயமற்றவராயும் ஆனார். இப்படி வெற்றிகரமாக நிறைவேறிய தீர வேண்டும் என்றும் எண்ணினார். பிறகு ஷாமாவிடம் திரும்பி பாபா கூறியதாவது: ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானாகி நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாகி அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன். என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் இந்நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே எழுதுவேன். நம்பிக்கையுடன் என் நிலைகளை எவனாவது இசைப்பாடி அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி இன்றும் நிலைத்திருக்கும் திருப்தியை அளிப்பேன். எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ, எவன் என்னை விசுவாசத்துடன் வணங்குகிறானோ, எவன் என்னை நினைவில் இருத்தி நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது எனது சிறப்பியல்பாகும். என் நாமத்தை உச்சரிப்பவர், என்னை வணங்குபவர், எனது வாழ்க்கை நிகழ்ச்சிகளை பற்றி எண்ணி இவ்வாறாக என்னை நினைவில் இருத்தி இருப்பவர்கள் எங்கட உலக பொருட்கள் உணர்ச்சிகள் இவைகளில் கவனம் உள்ளவர்களாக இருக்க முடியும்? சாவின் வாய் நின்று எனது அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன். எனது கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும். எனது கதைகள் மரியாதையுடன் கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக் கொள்ளுங்கள். இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும். என் அழியவர்களின் பெருமையும் அகம்பாவமும் கற்றுவிடும். கேட்பவரின் மனம் அமைதிப்படுத்தப்படும். அன்றியும் அது இதயபூர்வமும் முழுமையுமான பக்தியாயிருப்பின் மனம் உச்ச உணர்ச்சியுடன் ஒன்றாகிவிடும். சாயி சாயி என்று சாதாரணமாக ஞாபகமூட்டிக் கொள்வதே பேசுவதில் கேட்பதில் உள்ள பாவங்களை தீர்க்கும். அடியவர்களுக்கு அளிக்கப்பட்ட பலதரப்பட்ட பணிகள். ஆண்டவர் வெவ்வேறு பணிகளை வெவ்வேறு அடியவர்களிடம் ஒப்புவிக்கிறார். சிலர் கோவில், மடம் ஆகியவற்றை கட்டுவதற்கும், சிலர் புண்ணிய தீர்த்தங்கள் படிக்கட்டுகள் அமைப்பதற்கும் நியமிக்கப்படுகிறார்கள். சிலர் ஆண்டவன் புகழை பாட நியமிக்கப்படுகிறார்கள். சிலர் க்ஷேத்திரரான யாத்திரைக்கு அனுப்பப்படுகிறார்கள். ஆனாலும் எனக்கு சத்சரிதம் எழுதும் வேலை படைக்கப்பட்டது. எல்லாம் சிறிது தெரிந்தும் ஒன்றும் முழுமையாக தெரியாதவனை போன்ற நான் இப்படிக்கு கொஞ்சமும் தகுதியுடையவன் அல்லன். பின்னர் ஏன் அத்தகைய கடினமான வேலையை மேற்கொள்ள வேண்டும்? எவரே சாய்பாபாவின் உண்மை வரலாற்றை எடுத்து எம்பக்க முடியும்? சாய்பாபாவின் அருள் ஒன்று மட்டுமே இக்கடின வேலையை நிறைவேற்ற ஊக்கம் அளிக்க முடியும். எனவே நான் எனது பேராவை கையில் எடுத்த போது சாய்பாபா எனக்கு அகங்காரத்தை அகற்றிவிட்டு அவரே தமது நிகழ்ச்சிகளை எல்லாம் வரையலானார். அதில் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் விவரிப்பதன் பெருமை அவரையே அடைகிறது. என்ன என்ன பிறப்பில் மறைவனாக இருப்பினும் ஸ்ருதி ஸ்மிருதி என்ற இரண்டு கண்கள், பார்வை அல்லது காட்சிகள் தேவையுள்ளவனாகவே இருந்தேன். எனவே சத்சங்கத்தை எழுதவே இயலாத நிலையில் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் அருள் ஊமையை பேச வைக்கிறது, உடவனை மலையை கடக்க செய்கிறது. அவரின் விருப்பப்படி காரியங்களை செயற்படுத்தும் தந்திரத்தை அவர் ஒருவரே அறிவார். புல்லாங்குழலோ ஹார்மோனியமோ எங்கிடம் ஒளி எழுப்புகிறது என்பதை அறியார். இது அவற்றை வாசிப்பவனையே சார்ந்தது. சந்திர காந்தங்கள் கசிவதும் கடல் பொங்கி எழுவதும் சந்திரோதயம் காரணமாகவே. அவற்றின் தன்மையால் இல்லை. படகுக்காரர்கள் பாறைகள், அபாயங்கள் ஆகியவற்றிலிருந்து விலகி பத்திரமாக பயணம் செய்வதற்காக கடலின் பல்வேறு இடங்களில் கலங்கரை விளக்கப்பட்டிருக்கிறது. சம்சாரம் என்னும் சாகரத்தில் சாய்பாபாவின் கதைகள் அத்தனை
அவைகள் அமிர்தத்திற்கு சுவையூட்டுகின்றன. நமது உலக பாதையை மிருதுவாகவும் கடப்பதற்கு எளிதாகவும் ஆக்குகின்றன. ஞானிகளின் கதைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள். நமது செவிகளின் வழியாக நிலத்தினுள் புகும்போது சரீராபிமானம் அல்லது அகங்காரம், துவைத உணர்ச்சி ஆகியவை வருகின்றன. நம் உள்ளத்தில் அவைகள் தேக்கப்படுமானால் சந்தேகம் பறந்தோடும். சரீரத்தின் பெருமை உணர்ச்சி கீழேறும். ஏராளமான விவேகம் சேகரிக்கப்படும். பாபாவின் தூய புகழை விவரிப்பதும் அதையே அன்புடன் கேட்பதும் அடியாரின் பாவங்களை வெளிக்கும். ஹிருதயத்தின் ஆன்மீக பயிற்சியானது சமதமாம் உள்ள உடல் ஆகியவற்றின் தனித்தன்மை. திரேயாகத்திற்கும் தியாகம், பரைவத்திற்கு வழிபாடு, கலியுகத்திற்கு இறைவனை புகழையும் நாமத்தையும் இசையாக பாடுவதுமாகும். கடைசி பயிற்சியானது 4 வர்ணத்தை சேர்ந்த எல்லோருக்கும் உரியதாகும். மற்ற பயிற்சிகளான யோகம், தியாகம், தியானம், தாரணை ஆகியவை பழகுவதற்கு மிகவும் கடினமானவை. இறைவனது புகழை செவிமடுப்பது மிகவும் எளியதாகும். நாம் நமது கவனத்தை அவைகள் மீது திருப்ப வேண்டும். கதைகளை கேட்பதும் கீர்த்தனையாக பாடுவதும் புலனுணர்வு பொருட்கள் மீது உள்ள உறவை நீக்கி அடியவர்களை பற்றுற்றுவர்களாக்கி முடிவில் ஆழ்வுணர்வுக்கு வழிநடத்தி செல்லும். இக்குறிக்கோளையே கருத்தில் கொண்டு சாய்பாபா சச்சரணாமுதர் என்னும் அவரது கதைகளை எழுதச் செய்தார் அல்லது உதவி செய்தார். அடியவர்கள் இப்போது கதைகளை எளிதாக படிக்கவும் கேட்கவும் செய்யலாம். அங்கு செய்யும் போது அவரை ஞானம் செய்கிறார். சாய்பாபாவின் நாயகி தன் நேர்களை பசு எங்கனும் நேசிக்கிறது என்பதை யாரும் அறிவர். அதன்படி எப்போதும் நிறைந்திருக்கிறது. கன்று பால் வேண்டி மடியை முட்டும் போது தடையின்றி பால் பெருக்கெடுக்கின்றது. அங்கனவே தாயாரும் தக்க தருணத்தில் தன் குழந்தையின் பசியடைத்து முறையோடு தந்து ஊட்டுகிறார். அதற்கு ஆடை அழகு அணிவிப்பதிலும் சிறப்பு அலங்கரிப்பதிலும் முக்கிய கவனம் செலுத்துகிறார். குழந்தை எதை பற்றியும் அறிவதும் இல்லை, கவலையுறுவதும் இல்லை. ஆயின் தன் குழந்தை நன்றாக உடை கொடுக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருப்பதை கண்ணூர் தாயின் மகிழ்ச்சிக்கு ஒரு இலை இல்லை. தாய்க்கு விசித்திரமானது, அசாதாரணமானதும் கூட, பற்றில்லாதது, இணையில்லாததும் கூட. தமது அடியவர்களின் சத்குருவும் இத்தகைய தாய் என்று காண்பிக்கிறார்கள். இத்தகைய அன்பை பாபாவின் என்னிடம் கொண்டு இருந்தது. அதை பற்றிய நிகழ்ச்சி கீழ் வருமாறு. நான் அரசாங்க வேலையிலிருந்து 1916ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்றேன். கௌரவமாக என் குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு தீர்மானித்து தரப்பட்ட பெற்ற போதவில்லை. குரு பூர்ணிமா அன்று நான் ஷிரடிக்கு சென்றிருந்தேன். அங்கு அண்ணா சஞ்சனேக்கர் அவராகவே பாபாவிடம் எனக்காக கீழ் வருமாறு வைக்கிறார். பாபாவிடம் எனக்காக தயவு செய்து அவரை அன்புடன் நோக்குங்கள். அவர் பெரும் பென்ஷன் அறவே போதாது. அவரது குடும்பமும் வளர்ந்து வருகிறது. அவருக்கு வேறு வேலை எதுவும் கொடுங்கள். அவரது சிந்தாகுலங்களை தீர்த்து அவரை மகிழச் செய்யுங்கள். பாபா பதிலளித்தார், அவர் வேறு ஏதாவது வேலை பெறுவார். ஆயின் இப்போது எனக்கு பணி செய்து மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அவரது உணவு எப்போதும் நிறைந்திருக்கும், ஒருபோதும் காலியாய் இராது. அவர் தனது கவனம் அனைத்தையும் வைப்பார். திரும்பி நாத்திகர்கள், மதப்பற்று அற்றவர்கள், கொடுமையாளர்கள் இவர்களின் கூட்டுறவை தவிர்த்து எல்லோரிடமும் பணிவாகவும் அடக்கமாகவும் இருந்து உள்ளத்தாலும் உயிராலும் என்னை வழங்க வேண்டும். இதை செய்வாராகி அவர் எல்லையற்ற பேரின்பத்தை அடைவார். எவருடைய வழிபாடு உபதேசிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த நான் என்பது யார் என்னும் வினாவுக்கு சாய்பாபா என்பது யார் என்னும் குறிப்பில் முன்னமே இந்நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோஹிலாவின் கதை. எல்லோரையும் அரவணைக்கும் சாய்பாபா, எல்லோரையும் அரவணைக்கும் சாய்பாபாவின் அன்பை ரோஹிலாவின் கதை நமக்கு காட்டுகிறது. உயரமாகவும் பாட்டசாட்டமாகவும் காலையை போன்று வலிமையுடையவனாகவும் ரோஹிலா என்பவன் ஷிரடிக்கு வந்தார். நீண்ட கஃப்னி என்னும் உடை அணிந்திருந்தார். பாபாவிடம் உள்ள அன்பினால் அங்கு தங்கியிருந்தான். இரவும் பகலும் கலிமாவை சப்தமாக குரூரமாகவும் ஒப்பித்து அல்லாஹு அக்பர் என்று கத்துவான். ஷிரடியின் பெரும்பாலான மக்கள் பகலெல்லாம் தங்கள் வயலில் வேலை செய்துவிட்டு இரவு வீட்டிற்கு திரும்பும் போது ரோஹிலாவின் குரூர இரைச்சல்களாலும் கத்தல்களாலும் வரவேற்கப்படுவார்கள். அவர்கள் தூங்க முடியாமல் மிகுந்த தொல்லையும் அசௌகரியமும் அடைந்தனர். மௌனமாக இத்தொந்தரவை சில நாட்களை பொறுத்திருந்து அவர்களால் இனிமேல் துயரம் பட முடியாத என்று நிலை வந்தவுடன் பாபாவை அனுப்பி இதை கவனித்து ரோஹிலாவின் தொந்தரவை நிறுத்தும்படி வேண்டிக் கொண்டனர். பாபா அவர்களின் வேண்டுதல்களை கவனிக்கவில்லை, மாறாக அவர்களை கழித்தார். அவர்களை தங்கள் வேலைகளை கவனிக்கும்படியும் ரோஹிலாவை கவனிக்க வேண்டாம் என்று கூறினார். அவர் மேலும் ரோஹிலாவுக்கு மிகவும்
என்றும் அவள் உள்ளே வர முயன்ற ரோகிலாவையும் தம்மையும் தொந்தரவு செய்வதாயும், ஆனால் ரோகிலாவின் பிரார்த்தனைகளை கேட்டவுடன் அவர் உள்ளே நுழைய துணியவில்லை என்றும், ஆதலால் அவர்கள் மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கிறார்கள் என்றும் கூறினர். உண்மையில் ரோகிலாவுக்கு ஒரு மனைவியே கிடையாது. அவளுக்கு மனைவியாக பாபா குறிப்பிட்டது துர்புத்தி, அதாவது கெட்ட எண்ணங்களாகும். ஏனெனில் வேறெதை காட்டிலும் கடவுளிடம் வேண்டிக் கொள்வதில் முறையற்ற பேரிரைச்சல்கள் செய்வதையும் பாபா விரும்பினார். அவர் ரோகிலாவின் பக்கம் இருந்து ரோகிலாவின் இறைச்சல்களையும் கூக்குரல்களையும் பொறுத்துக் கொள்ளுமாறும் அவை சீக்கிரம் மறைந்துவிடும் என்றும் அனைவரிடமும் கூறினார். பாபாவின் இனியும் அமிர்தத்தையொத்த வார்த்தைகள். ஒரு நாள் மத்தியானம் ஆரத்தி முடிந்த பிறகு அடியார்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்ப கொண்டிருந்தார்கள். அப்போது பாபா கீழ்கண்ட அழகான அறிவுரையை விடுத்தார். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருங்கள், என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஆனால் இதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும். நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளராக இதயத்தில் அமர்ந்திருக்கிறேன். இந்த உலகிற்கு அசையும் அசையாத சர்வ ஜீவராசிகளையும் அரவணைக்கிறேன். இந்த பிரபஞ்சங்களின் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவர், ஆட்டுவிப்பவர். எல்லா வர்க்கங்களின் மூலமாக நானே, முக்குணங்களின் புத்தகமும் நானே. நானே எல்லா உணர்ச்சிகளையும் கொடுத்துபவன், படைப்பவன், காப்பவன், அடிப்பவன் ஆவான் என்பார். கவனத்தை திருப்புபவனை எதுவும் துன்பம் விளைவிக்காது. ஆனால் நாயை என்னை மறந்தவரை ஆட்டி முடிக்கும். எல்லா பூச்சிகள், எறும்புகள், கழுத்து தென்படுபவை, அசையக்கூடிய அசைய முடியாத உலகம் எல்லாம் என்னுடைய உடம்பு அல்லது உருவமாகும். இத்தகைய அழகான உயர்வதிப்பற்ற மொழிகளை கேட்டு இனிமேல் என் குருவை தவிர வேறு யாருக்கும் நான் பணிவிடை செய்ய போவதில்லை என்று என் மனதில் நான் தீர்மானித்தேன். அண்ணா சிஞ்சனிகரிடம் பாபாவிடத்து பதில், அதாவது நான் ஒரு வேலை பெறுவேன் என்றும் எண்ணம் என் மனதில் சுழன்றது. நான் அங்கிருந்து நிகழுமா என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். எதிர்கால நிகழ்ச்சிகளை கண்டுவரும் போது பாபாவின் வார்த்தைகள் உண்மையாயின. நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தை பெற்றேன். ஆனால் அது குறுகிய கால அளவுடையது. பிறகு நான் சுதந்திரம் அடைந்தேன். என் குரு சாய்பாபாவுடைய சேவைக்கு என்னை பூர்ணமாக சமர்ப்பித்தேன். இவ்வத்தியாயத்தை முடிக்கும் முன்பாக பல்வேறு இடைஞ்சல்களான தூக்கம், சோம்பல், மனது அலைகள், உணர்வுகளுடன் உறவு இவற்றை விட்டொழித்துவிட்டு தங்களுடைய முழுமையின் சிதைவுமற்ற கவனத்தை சாய்பாபாவின் கதைகளுக்கு அளிக்கும்படி இந்நூலை பயிர்வோரிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களாவது அன்பு இயற்கையானதாக இருக்கட்டும், பக்தியின் ரகசியத்தை அவர் அறியட்டும், மற்ற பல சாதனைகளை குறித்து கலைப்படைய வேண்டாம். ஓர் எளிய மருந்தை அவர்கள் பற்றட்டும், அதாவது சாய்பாபாவின் கதைகளை கேட்பது. இது அவர்களின் அறியாமையை அழித்து அவர்களுக்கு முக்தி நல்கும். ஓர் உலோபி பல்வேறு இடங்களில் தங்கினாலும் தன்னுடைய புதைக்கப்பட்ட செல்வத்திலேயே சதா சிந்தனை உள்ளவராக இருப்பதைப் போல சாய்பாபா நம் அனைவரின் உள்ளங்களும் அரியாசனத்தில் வீற்றிருக்கட்டும். அடுத்த அத்தியாயத்தில் சாய்பாபாவின் ஷிரடி விஜயத்தை பற்றி கூறுகிறேன். இத்துடன் அத்தியாயம் 3 முடிவடைகிறது. ஸ்ரீ சாயியை படித்த அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். श्री समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय।